வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். கிளாஸ் 32ஓட பார்ட் 2 தான் இது. ஸோ பீகாக் வச்சு ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த பீகாக் வச்சு வரையிற இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து ரொம்ப 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 ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது எப்படி ஈஸியா வரையலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பீகாக்கோட பாடி பார்ட்ஸ், பீகாக்கோட ஃபெதர்ஸ்லாம் எப்படி வரையணும் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் தனித்தனியா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்ல பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நான் பீகாக் வந்து வரைஞ்சுக்கிறேன். இந்த பீகாக் வந்து ஒன் சைடா திரும்பி இருக்கு. அதாவது ஹெட் பார்ட்டும் ஒரே பக்கம் தான் இருக்கு. பாடி பார்ட்டும் ஒரே பக்கம் தான் இருக்கு. ஸோ இது எப்படி வரையணும் அப்படின்றத ஆல்ரெடி நானு போன கிளாஸ்ல போட்டிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் வரைஞ்சு முடிச்சுட்டேன். கீழ லாஸ்ட்டா இந்த ஃபெதர் முடியுதுல்ல. ஸோ இங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி பார்டர் லைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்க இந்த மாரி ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னாலே கட்டாயம் என்ன பண்ணணும்னா, லைட்டா தான் வரையணும். ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து எப்பவுமே எடுத்துறணும். நீங்க எலஃபண்ட் வச்சு வரைய போறதா இருந்தாலும், இல்ல பிரைட் க்ரூம் வரைய போறதா இருந்தாலும், இந்த மாரி நீங்க வரைய போறீங்க அப்டின்னாலே, ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து ரொம்ப மெலிசா வந்து எடுக்கணும். சரிங்களா? அவுட்லைன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ, இப்போ இந்த பீகாக் பாடி பார்ட்டுக்கு கீழ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபெதரும் போட்டுட்டு, பார்டர் வந்து 2 ரோ வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ, அப்புறம் அந்த பாடி பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்விரில் மாரி போட்டிருக்குல்ல, அங்கருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, 4 லைன் வந்து கீழ வந்து ட்ரா பண்ணிட்டு, கரெக்ட்டா என்ன பண்றேன்னா, சென்டர்ல என்ன பண்றேன் அப்டின்னா, 2 லைன் வந்து போட்டுட்டு, அதுக்கு மேல என்ன பண்றேன் அப்டின்னா, ஹரிசாண்டலா 2 லைன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய லைன், அப்புறம் சின்ன லைன் போட்டு, சைட்ல ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு, மேல வந்து ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு, அந்த பெட்டல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த பக்கம் என்ன பண்ணணும் அதே அப்டின்னா, கொஞ்சம் லென்த்தா என்ன பண்ணணும், பார்டர வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் மேல அந்த 4 லைன் போட்டோம்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் இதே மாதிரி 4 லைன் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ எது வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் பார்டர்ஸ்ல படிச்சதே உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த தூண் மாதிரி இருக்கும்ல, ஸோ இந்த படிக்கட்டுலலாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த ஷேப்ப வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் எல்லாத்துக்கும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒன் பை ஒன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மாரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பார்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்டரு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இது எல்லாமே பார்டர்ஸ் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் எடுத்துட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து அவுட்லைன். ஸோ இப்போ இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஃபில் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பீகாக் வந்து ஃபில் பண்ணிடலாமா? ஏன்னா பீகாக் வந்து ஒரு ஓரமா இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதனால பீகாக் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படியே லெஃப்ட்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு சென்டருக்கு, அப்புறம் இந்த நடுவுல இருக்குல்ல கோபுரம், ஸோ அத ஃபில் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல போணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க போட்ட டிசைனுமே என்ன ஆகும், கலையாம இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களோட கையில வந்து ஒட்டாம இருக்கும். ஸோ பீகாக் வந்து நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம். ஆல்ரெடி அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி பீகாக் வந்து உங்களோட ஸ்டைல்ல நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸிங்க. வெறும் லைன்ஸ வச்சு, பார்டர்ஸ வச்சு, கிரிட்ஸ நம்ம படிச்சத வச்சு மட்டுமே இருக்க போகுது. ஸோ இந்த டிசைன்லாம் இதுக்கப்புறம் பார்த்து, ஐயோ! இது இப்படி போடுறாங்களே! இது எப்படி போடணும்னு தெரியலையே! அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் என்ன போடுறேனோ அதேதான். நீங்க என்ன டிசைன் பார்த்தாலும், இந்த மாரி ட்ரா பண்றது ஏதாவது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு அதனோட அவுட்லைன எடுத்துருங்க. அவுட்லைன போட்டுட்டாலே போதும். நீங்க என்ன பண்ணலாம், உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம். அவுட்லைன கரெக்ட்டா எடுத்துட்டீங்க அப்டின்னாலே போதும். ஸோ எல்லாமே ஈஸியா நீங்க ஃபில் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நான் பீகாக் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ பீகாக்குக்கு கீழ இந்த மாரி பார்டர் இருக்குல்ல, ஸோ 4 லைன் போட்டிருக்குல்ல, அங்க வந்து தின் லைன், திக் லைன், தின் லைன். ஸோ அது வந்து கரெக்ட்டா நான் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த தூண் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதையும் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் சைடு மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நான் அப்புறமா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்டர்ல இருக்குல்ல, ஸோ அத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மேல இருக்க அந்த கோபுரம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த கோபுரம் ஷேப்ப ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டரா இந்த மாரி கர்வ் வந்து ஆப்போசிட்டா போட்டுட்டு, அத அத வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சு என்ன பண்ணணும், அடுத்தடுத்த கர்வ் எத்தன கர்வ் உங்களால அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ள போட முடியுமோ, ஸோ அடுத்தடுத்து போடணும். கீழ இந்த மாரி இருக்குல்ல, ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த ஜிக்ஸாக் லைன் வந்து போட்டோம்ல, ஸோ அத வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப இதுக்குள்ளலாம் நம்ம ஃபில்லிங்ஸ் தான் குடுக்க போறோம். அதாவது ஃபில் பண்ண போறோம் அவ்வளோதான். திக் பண்ண போறோம். ஸோ மேல என்ன பண்ணணும்னா, அந்த கோபுரம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதையும் என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டேன். உள்ள எப்படி ஃபில் பண்ணணும் அப்டின்னா, இந்த சென்டர்ல இருக்குல்ல, ஸோ அது 2த்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி இந்த மாரி ஃபில் பண்ணணும். அப்புறம் பக்கத்துல கேப் விட்டுடணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோபுரம் ஷேப் ஏன்னா, இதே மாதிரி தான் என்ன ஆகும், இத வச்சு தான் வந்து மேக்ஸிமம் வந்து எலஃபண்ட் மேல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கோபுரம் ஷேப் அப்டின்னாலே, ஸோ இந்த மாரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ அதனால இதுக்குள்ள நீங்க இந்த மாரி தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, லைன்ஸ் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள நான் வந்து என்ன ஃபில் பண்ண போறேன் அப்டின்னா, இதே மாதிரி என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்டு வந்து அத திக் பண்ணிட்டு பக்கத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா, இதே மாரி லைன் வந்து எடுக்க போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்டர்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. ஸோ அதே தான். அந்த கோபுரம் ஷேப்ப நான் உள்ள வந்து ட்ரா பண்ண போறேன். ஸோ வந்து நீங்க அத கொஞ்சம் நல்லா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது நான் லைன் கொஞ்சம் லென்த்தா போட்டுட்டேன். லென்த்தா போட்டதால எனக்கு அந்த கோபுரம் ஷேப் வந்து போடுறதுக்கு மேல இடம் பத்தல. ஸோ நீங்க வந்து அந்த லைன் போடுறீங்கல்ல, ஸோ அந்த லைன வந்து கொஞ்சம் ஹாஃப் லைன் தான் வந்து போடணும். பாதியிலருந்து நான் வந்து பார்டருக்கு போட சொல்லிக் குடுத்தேன்ல. ஸோ சேம் அதே மாரி தான் போடணும். ஸோ அது மாரி நான் 2 போட்டுட்டு, உள்ள வந்து இந்த ஃப்ளார் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்டர்ஸ் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஸோ இந்த ஃப்ளார் நான் போட்டுட்டு, அவுட்டர்ல வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் திக் பண்ணிக்கலாம். இந்த இடம் அப்புறம் பக்கத்துல இந்த தூண் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதையுமே என்ன பண்ணிக்கலாம்னா, திக் பண்ணிக்கலாம். ஸோ திக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அ அதாவது இந்த மாரி திக் பண்ணும்போது, திக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அவுட்லைன் வந்து கட்டாயம் நம்ம போடணும். அப்படி போடும்போது தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். டிசைன் வந்து ஃபினிஷ் ஆன லுக் வந்து இருக்கும். ஸோ இப்ப கீழ வந்து நான் வந்து பார்டர் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்க வந்து தின் லைன், திக் லைன், தின் லைன் போட்டுட்டு, டபுள் ரோ ஹம்ப் போடலாம். இல்ல நம்ம படிச்ச பார்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பார்டர்ல ஏதாவது ஒரு பார்டர வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஈஸி. இந்த அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ பீகாக்க வச்சு போடக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ உள்ள வேணும்னா நீங்க லைட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் பீகாக் டிசைன்ல நான் அடுத்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன்.
ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பீகாக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 2 பீகாக்கும் பார்த்துட்டு இருக்க மாதிரி. அதாவது லவ் பேர்ட்ஸ் மாதிரி ட்ரா பண்ண போறோம். நீங்க இந்த மாரி ட்ரா பண்றதெல்லாம் உங்களோட கையோட சைஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த சைஸுக்கு வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்குமோ, அதுக்கேத்த மாதிரி சின்னதா தான் நம்ம வரையணும். சரிங்களா? ஸோ அந்த கையோட அந்த அகலத்துக்கு ஏத்த மாதிரி. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, பெருசா வரையறது யாரு வேணாலும் வரைஞ்சிரலாம். சரிங்களா? நம்ம பெருசா ஒரு பேப்பர்ல எப்படி வேணாலும் வரைஞ்சிரலாம். ஆனா, நம்ம கையோட சைஸ் வந்து பேப்பர் சைஸ் அளவுக்கு பெருசா இருக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, சின்னதா வரைஞ்சு தான் நம்ம எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா பேப்பர் வந்து நல்லா அகலமா இருக்கும், பெருசா இருக்கும். நீங்க எவ்ளோ பெருசு வேணாலும் வரைஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த பெருசா வரையறது ஒரு ட்ராயிங்க பெருசா வரையறது எல்லாருக்குமே வரும். ஆனா, அது சின்னதா வரையணும் அப்டின்றது தான் சேலஞ்ச். அதுவும் நம்ம மெஹந்தில ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயமே அதுதான். என்ன பண்ணணும்னா, கையோட சைஸுக்கு ஏத்த மாரி சின்னதா வரையணும். ஸோ, இப்ப நான் 2 பீகாக் வந்து பார்த்துட்டு இருக்க மாரி வரைஞ்சுட்டு, அந்த பீகாக்கோட பாடி பார்ட் முடியுதுல்ல, ஸோ, அங்க இந்த மாரி 4 பார்டர் லைன் வந்து போட்டுட்டு, பக்கத்துல என்ன பண்றேன்னா, ரைட் ஹேண்ட் சைடும் இந்த மாரி லைட்டா பார்டர் லைன் இருக்க மாதிரி என்ன பண்றேன் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ, 2 பீகாக்கும் ஒரு தூண்ல வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ, பார்டர் லைன் போட்டுட்டு கரெக்ட்டா அந்த பீகாக்கோட பக்கத்துல இருந்து என்ன பண்றேன், 2 பக்கமும் இந்த மாரி லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ, இந்த மாரி நீங்க எலிஃபென்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி ஸ்டார்ட் அப் டிசைன் போட போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, லைட்டா என்ன பண்ணணும், அவுட்லைன வந்து வரைஞ்சுக்கணும். ஸோ, இப்ப நான் மேல அந்த வெர்டிகலா லைன் போட்டுட்டு, ஹாரிசான்டலா ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைன லென்த்தா போட்டுட்டு, அதுக்கு மேல சின்ன லைன் ஹாரிசான்டலா போட்டுட்டு, சைட்ல ஸ்லாண்டிங் லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, மேல வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் நம்ம மேல வந்து அந்த அந்த கோபுரம், பில்டிங் ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். அது எப்படி வரைஞ்சோமோ, அதே மாதிரி தான் வரைய போறோம். சரிங்களா? அங்க வந்து சின்னதா வரைஞ்சிருக்கோம். இங்க என்ன பண்றோம், 2 பீகாக் வச்சு என்ன பண்றோம்னா, பெருசா வரையிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து டிஃபரன்ஸு. ஸோ ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு, அதுக்கு மேல குட்டியா ஒரு லைன் இருக்க மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து கோபுரம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்ப கீழ இந்த ஃபெதர்ஸ் வந்து முடியுதுல்ல. ஸோ அந்த ஃபெதர்ஸ் முடியிற அந்த சென்டர்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி 4 லைன் ட்ரா பண்ணிட்டு, பக்கத்துல இந்த மாரி லென்த்தான பார்டர் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேல என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த பீகாக் இருக்குல்ல. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி நான் ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு, வெர்டிக்கல் லைன் மேலருந்து போட்டு கீழ பார்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது கூட வந்து நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவுட்லைனு. இந்த பீகாக்கோட அவுட்லைன் இதுதான். ஸோ இப்ப நான் அவுட்லைன் எடுத்துட்டேன். ஸோ உள்ள வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மேலருந்து கீழ வந்து ஃபில் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா மேல தான் வந்து பெருசா இருக்கு. ஸோ மேல ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணலாம். சேம் நான் மேல எப்படி வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ள போட்டனோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். ஸோ மேல எப்படி ஃபில் பண்ணனோ, அதே மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆம் அதாவது அந்த 2 கர்வ்க்கு இடையில ஃபில் பண்ணணும். அப்புறம் 2 கர்வ் விடணும். அப்படி ஒண்ணு விட்டு ஒண்ணு. ஸோ அந்த மாரி தான். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த பார்டர்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்டர் அதுக்குள்ள போட்டுட்டு, அந்த லென்த்தா லைன் போட்டோம்ல. ஸோ அங்கருந்து 2 பக்கமும் சின்னதா வந்து லைன் போட்டுட்டு, கீழ ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டு, இந்த மாதிரி ஜும்காஸ் இருக்க மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது மணி வந்து தொங்குற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நான் பார்டர்ஸ் வந்து போட்டுக்க போறேன். சரிங்களா? ஸோ ஒரு 4 லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, சென்டர்ல இருக்கிற 2 லைன வந்து திக் பண்ணிட்டு, அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, ஏதாவது ஒரு பார்டர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? டபிள்யூ போடுறோம்ல. ஸோ அந்த பார்டர் தான் நான் போடுறேன். ஸோ நீங்க என்ன பார்டர் வேணாலும் போடலாம். அந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஃபில் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம்.
ஸோ இப்ப நான் போட்டு முடிச்சுட்டேன். சேம் என்ன பண்ணணும், இந்த சைடும் அதே மாரி தான் வரும். பட் அந்த சைடு வந்து லாஸ்ட்டா ஃபில் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னா தான் நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்ப இந்த லைன் போட்டிருக்கும்ல, பீகாக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் வெர்டிகலா 2 லைன் போட்டிருக்கும்ல. ஸோ அதுல ஒரு லைன் போட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு லைன் வந்து போட்டுட்டு, என்ன பண்ணணும்னா கரெக்ட்டா சென்டரா வந்து என்ன பண்ணணும், சின்ன லைன் எடுத்துட்டு, இப்ப வந்து நீங்க அந்த கோபுரம் ஷேப்ப ட்ரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா கெடைச்சிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்ப அதே என்ன பண்றேன், டபுள் லைனா நான் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப இதனோட சென்டர்ல நீங்க சும்மா ஏதாவது ஜும்காஸ் இருக்க மாதிரியோ, இல்ல வேற ஏதாவது உங்களோட விருப்பம். ஸோ ஃப்ளார் இருக்க மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்குல்ல, சைட்ல ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கலாம் வந்து நீங்க ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பீகாக் இருக்குல்ல, ஸோ அத ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சைட்ல இருக்குல்ல, ஸோ அங்க தான் வந்து போடணும். பட் ஆனா நான் பீகாக் தான் போட்டுட்டேன். ஸோ பீகாக் வந்து நான் இந்த மாரி ஷேடிங்ஸ் வந்து ஃபுல்லா திக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கான ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து ஃபில் பண்ணலாமா? ஸோ ஒண்ணுமே இல்ல. அந்த திலகம் ஷேப் பெருசா போடணும். அதுக்குள்ள குட்டியா ஒரு திலகம் ஷேப் அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ அதே மாரி நீங்க என்ன வேணாலும் இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ இப்ப நான் இந்த மாரி போட்டுட்டு என்ன பண்றேன்னா, பேலன்ஸ் இருக்க கேப்லலாம் வந்து நான் வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நீங்க ஷேடிங்ஸும் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த லைன் மாதிரியும் போடலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பீகாக்கோட ஃபெதர் கிளாஸ்ல போன கிளாஸ்ல. ஸோ இது வந்து பார்ட் 2 கிளாஸ் தானே இது. ஸோ நீங்க அந்த கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த திலகம் ஷேப் போட்டோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணிட்டு அவுட்டர்ல டபுள் லைன் வந்து குடுத்துருந்தோம்ல. ஸோ அதையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப சேம் இதே மாதிரியே பக்கத்துல இருக்க பீகாக்கையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேல சும்மா அங்கங்க ஷேடிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் பார்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் ஷேடிங்ஸும் குடுத்துட்டேன். பார்டர்ஸும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த சென்டர்ல இருக்குல்ல, ஸோ 4 லைன் போட்டோம்ல, அத வந்து இந்த மாரி தின் லைன், திக் லைன், தின் லைன். ஸோ இந்த மாரி போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டுட்டு இப்ப இது இந்த கீழலாம் கேப் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். பேசிக் ஃபில்லிங்ஸு, கிரிட்ஸு, நெகட்டிவ் ஃபில்ஸு. ஸோ நெகட்டிவ் ஃபில்ஸ் எது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். பீகாக்கோட ஃபெதர்ஸுமே பார்க்கறதுக்கு நெகட்டிவ் ஃபில்ஸ் மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம அங்கங்க ஷேடிங்ஸ் குடுத்துருக்கோம். அப்புறம் ட்ரா பண்ணியிருக்கோம், திக் பண்ணியிருக்கோம், அவுட்டர்ல திக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழவே நம்ப நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, டிஃபரன்ஷியேட் தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். 3டி கிரிட்ஸ்ல. ஸோ அந்த கிரிட்ஸ் வந்து நீங்க போட்டுக்கோங்க. கீழ வந்து பார்டர் லைன் திக் பண்ணிட்டு, தின் லைன் போட்டு ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்ப அடுத்த ஒரு டைப்ல வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி போடுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி பீகாக் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். அந்த பீகாக்கோட பாடி பார்ட்லேருந்து என்ன பண்றேன், இந்த மாரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 3 லைன் இருக்க மாதிரி நான் அந்த பீகாக்கோட பாடி பார்ட்ல கரெக்ட்டா என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் கீழ ஃபெதரோட சென்டர்லேருந்து என்ன பண்றேன், 3 லைன் இருக்க மாதிரி நானு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எப்படி வரும் அப்படின்னா, ஃபெதருக்கு சென்டர்ல போட்டோமா, அடுத்து இந்த ஃபெதர் முடியுதுல்ல,
ஸோ அங்க லாஸ்ட்ல வந்து பார்டர் லைன். சரிங்களா? ஸோ பார்டர் லைன் நிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே சூப்பரா ஐடியா வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி போடணும்? எங்க போடணும்? அப்படின்ற ஐடியா. ஸோ நான் ஃபுல் ஹேண்ட்லயுமே உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல அது எல்லாமே வரும். ஸோ ஃப்ரீ கோர்ஸ்ன்னு நான் சும்மா சொல்லி தராம, என்னால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, சேம் நம்ம லைன் போட்டோம்ல ரைட் ஹேண்ட் சைடு, அதுக்கு நேராவே என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்னா லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பக்கம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, வெர்டிகலா என்ன பண்றேன், அந்த லாஸ்ட்லயும், இந்த லாஸ்ட்லயும் லைன் வந்து நான் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பீகாக்க நான் சென்டரா வச்சுக்கிட்டு, சைட்ல என்ன பண்றேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, அதே மாதிரி அந்த கோபுரம் ஷேப் இல்ல வீடு இருக்க மாதிரி, ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அத நான் வரைஞ்சுட்டு என்ன வரைஞ்சுக்கிறேன் அத. சேம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோமோ, அதே மாதிரி வரைஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஷேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத வச்சு தான் வந்து நம்ம எலஃபண்ட்லலாம் வரும். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த ஹாஃப் சர்க்கிள டைரக்ட்டா கனெக்ஷன் பண்ணாம, ஒரு லைன் போட்டு அதுக்கு மேல ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லைன் சின்னதா வளைவு மாரி போட்டு, அதுக்கு மேல என்ன பண்றேன், கோபுரம் ஷேப் வந்து நான் போடுறேன். ஸோ கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்ப பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாரி ஒரு பாக்ஸ் மாரி போட்டுட்டு, அதுக்குள்ள நான் வந்து டபுள் லைன் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு லைனும் நான் என்ன பண்றேன்னா, மேல மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ கீழ என்ன பண்றேன், அந்த கார்னர்லேருந்து அந்த லைன வந்து நான் போட்டுக்கிறேன். சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்ன பண்றேன், அதே மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பக்கம் பார்க்க வந்து எனக்கு ஆக்சுவலா இப்ப தான் எனக்கு தெரியுது. அந்த சைடு தான் சின்னதா இருக்கு. இந்த சைடு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒன் சைடு வந்து சின்னதா இருக்க மாரியும், அனதர் சைடு வந்து பெருசா இருக்க மாதிரியும் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பக்கத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லென்த்தா வரைஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல. அதுக்கு மேல என்ன பண்றோம், இந்த கோவில் கோபுரமா, இல்ல வீடோ, ஸோ அந்த ஷேப் வந்து திரும்ப நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். 2 பக்கமும் என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்ப நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். டிக் பண்றது எல்லாமே என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ சேம் அதே மாதிரி தான். நான் திரும்ப திரும்ப சொன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ உங்களால உட்காந்து அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கே வந்து போர் அடிச்சுரும். ஸோ அதனால தான் இப்போ இந்த கீழ குடுத்துருக்கோம்ல ஒரு அந்த ஹாஃப் சர்க்கிள்க்கு கீழ வந்து லைன் போட்டு ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தின் லைன் போட்டுட்டு, பிக் ஹம்ப் போட்டுட்டு சுத்தி வந்து திக் பண்ணிக்கிறேன். நீங்க வேற என்ன வேணாலும் போட்டு அதுக்குள்ள ட்ரா பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்ல கிரிட்ஸ் மாதிரி கூட லைன் லைனா போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அதுக்கு மேல இருக்குல்ல. ஸோ அந்த சைட்ல இருக்குல்ல 2 கோபுரம் இருக்குல்ல. ஸோ அதையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த வீடு ஷேப்பா. ஸோ இப்ப கீழ நான் திக் பண்ணிட்டு தின் லைன் வந்து போட்டுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லயும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ மேல என்ன பண்றேன், அதாவது அந்த பீகாக்கோட உள்ள இந்த மாரி என்ன பண்றேன்னா, ஏதாவது ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். அண்ட் அந்த சைட்ல 2 பார்டர் இருக்குல்ல. ஸோ அங்க வந்து நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுத்துக்கலாம், கிரிட்ஸ் போட்டுக்கலாம், பார்டர்ஸ் போட்டுக்கலாம், பேசிக் ஃபில்ஸ் போடலாம். ஸோ என்ன வேணாலும் போடலாம். ஸோ இந்த நான் வந்து கிரிட்ஸ் வந்து குடுக்குறேன். ஆக்சுவலா இந்த மாரி சின்னதா பாக்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து நான் போடுற மாரி கேப் விட்டு விட்டு இந்த கிரிட்ஸ போடாம கொஞ்சம் நெருக்கமா போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து கேப் விட்டு போட்டுட்டேன். ஸோ நெருக்கமா போடும்போது அது பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்.
ரொம்ப பக்கத்துல லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ அப்படி போடும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்ஸ் தான் வந்து என்ன பண்றேன், நான் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் பக்கத்துலயும் போட்டுக்கிறேன். இந்த பீகாக்கே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்ப நான் போட்டு முடிச்சுட்டேன். சைட்ல ஷேடிங்ஸும் குடுத்து முடிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்ப அந்த பீகாக்கு கீழேயும் 2 பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கா? அங்க நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு ட்ரா பண்ண போறீங்கன்னா, அதுக்கான அவுட்லைன் எடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ற அந்த ஃபில்லிங்ஸ் வந்து, இதுவரைக்கும் நம்ம என்னலாம் கத்துக்கிட்டோமோ, ஸோ அத வச்சு தான் இருக்க போது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், கீழ அந்த தூண் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டைப்புமே வந்து நான் பார்டர்ஸ்ல போட்டிருப்பேன். மேல மட்டும் எப்படி இருக்கும்? கர்வ் மாதிரி இருக்கும். கீழ வந்து ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கும். அண்ட் நடுவுல வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டு கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நான் பக்கத்துலயும் போட்டுட்டு வந்துட்டு, அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அப்படியே எடுத்த உடனே பீகாக் ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் மேல போயிட்டு, அப்புறம் சைட்ல அப்படி போக்கூடாது. அப்படி போனீங்கன்னா, இப்ப நீங்க கீழ வந்து அந்த கோபுரம் ஷேப் சாரி அந்த தூண் ஷேப் வந்து போட்டிருக்கும்ல, அதுல நீங்க கை வச்சு தான் மேல போடணும். உங்களோட போடுற அந்த கைக்கு வந்து கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு சப்போர்ட் வேணும். கீழ அந்த மாரி கரெக்ட்டா ப்ராப்பரா உங்களோட கைய வச்சுட்டு தான் நீங்க வந்து மெஹந்தி போடணும். அப்படி போட்டா தான் வந்து பர்ஃபெக்ட்டா வரும். நீங்க எது கூடயுமே வந்து பிளேஸ் பண்ணாம உங்களோட கைய நீங்க அப்படியே போட்டீங்கன்னா ஷேக் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப கீழ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பேசிக் ஃபில்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் பேசிக் ஃபில்லிங் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க வேற எது வேணாலும் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். பட் இந்த மாரி தான் வரும். அச்சச்சோ! இந்த பீகாக் வச்சு இப்படி போடுறாங்களே, எலிஃபண்ட் வச்சு இங்க இந்த மாரி மேல இந்த வீடு இருக்க மாரி தான் வரையிறாங்களே, இதெல்லாம் எப்படின்னு தெரியலையே அப்படிலாம் பயப்படவே கூடாது. ரொம்ப 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 சிம்பிளான அவுட்லைன்ஸ் தான். ஸோ இப்ப நான் கீழ ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் பார்டருமே போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த குட்டி கோபுரம் ஷேப் வீடு இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ளார் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? டாட் வச்சுட்டு சுத்தி வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் ஷேப்ல ஹம்ப் வந்து போடணும். ஸோ இப்ப நான் இந்த ஃப்ளார் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இது நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்டர்ஸ் படிச்சோம்ல, ஸோ அதுல ஸோ அவ்வளோதான் நான் போட்டு முடிச்சுட்டேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ற டேட் வந்து கூடிய சீக்கிரமே நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருமே லக்கி சார்ம் தான் சொல்லுவேன். ஸோ அது தனியா நான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பீகாக் கிளாஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இப்போ பீகாக் வச்சு ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸ் என்ன அப்படின்றத பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.